Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard physics most expected question for May 2021 and இந்த questions-லாம் வந்து கன்ஃபார்மாக வரும். இதுக்கு நான் உங்களுக்கு 100% இல்லை 200% கேரண்டி நான் தரேன். அண்ட் இதை படித்தா வந்து என்னால் சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா இல்லை வந்து 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். இதை படித்தா மட்டும் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் மற்றதையும் வந்து 5 days லீவ் இருக்குது. 5 days லீவில் ஃபர்ஸ்ட் half a day போதும் இந்த பிடிஎஃப்பில் இருக்க கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் யாரெல்லாம் என்னால் எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட், என்னால் பாஸ் பண்ண முடியுமானே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த கொஷின்ஸை வந்து படித்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப்பில் இருக்க 5 மார்க்ஸில் மினிமம் 3 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்படியே இருக்கும். அண்ட் 3 to 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஈக்குவட்டோரியல் லைன், ஆக்சியல் லைன் ஆர் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், இந்த 2 கொஷின்ஸுமே கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு 5 மார்க் வரும். அப்படி மிஸ் ஆச்சு, இன்கேஸ் மிஸ் ஆச்சுன்னா வான் டெ கிராஃப் ஜென்ரேட்டர், அப்புறம் நெக்ஸ்ட் கொஷின் வந்து யூஸிங் காஸ்லாம் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் லைனோட பேஜ் நம்பர் புக்கில் பார்த்தீங்கன்னா 22 அண்ட் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் பார்த்தீங்கன்னா 30. வான் டெ கிராஃப் ஜென்ரேட்டருக்கு 66 அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் யூஸிங் காஸ்லாம் பார்த்தீங்கன்னா 41. அதில் கேஸ் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து 4th இந்த கொஷின் கொடுத்துருக்குன்னா இது ஆல்ரெடி March 2020 லாஸ்ட் இயர் போர்டு எக்ஸாமில் கேட்டாச்சு. பட் இருந்தாலும் அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அண்ட் அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூஸிங் வோல்ட் மீட்டர் ஆர் பொட்டென்ஷியோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 3லேருந்து என்னென்ன 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிக்கல் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்புறம் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், கரண்ட் கேரியிங், சர்க்குலர் காயில், சொலினாய்ட் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். தென் தேர்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் ரிவால்விங் கரண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் அதுக்கப்புறம் 2 long parallel கேரியிங் கண்டக்டர். ஸோ இந்த லாஸ்ட் கொஷின் வந்து March 2020 ஆல்ரெடி வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் வந்து 4th சாப்டர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வித் எனர்ஜி லாஸஸ். அது வந்து என்னென்ன எனர்ஜி லாஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் எனர்ஜி லாஸஸ் இருக்குது. அது ஒரு பிளண்ட்டான கொஷின், ஃபுல்லாகவே வந்து தியரி தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக எழுதலாம். அதில் எந்த ஈக்குவேஷன்ஸும் இல்லை, டெரிவேஷன்ஸும் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் வந்து ஆர்எல்சி சர்க்யூட், அப்புறம் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி கரண்ட், தென் ஓரியன்டேஷன், ஏசி கரண்ட் கண்டைனிங் இண்டக்டர். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தென் இஎம் வேவ்ஸ், இப்போது இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் இருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அது இருக்கிறதே ரொம்ப கம்மி 5 மார்க்ஸ் தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபுல் சாப்டருமே படிச்சுக்கோங்க. ஒரு 4-5 மார்க்ஸ் தான் இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், தென் வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். தென் 6th சாப்டர் ரே ஆப்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர்ஸ் லா, மிரர் ஈக்குவேஷன் தான் பீசோ மெத்தட். இந்த மெத்தடில் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. தென் வேவ் ஆப்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் பேண்ட் வித், தென் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன் யூஸிங் யூஜன்ஸ் பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அப்புறம் தென் இன்டர்ஃபரன்ஸ் 5 மார்க், அப்புறம் டிஃப்ரென்ஷன் இன் சிங்கிள் சில்ட், தென் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டரில் இந்த 2 கொஷினில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்.
தென் டாவிஷன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது ஆல்ரெடி மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. தென் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் சாப்டர் 9 பார்த்தீங்கன்னா தாம்சன் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட், தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறம் n=E⁻⁻λT அந்த 5 மார்க். தென் ரேடியஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன் த எர்த் ஆர்பிட், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மில்லிகன்ஸ் ஆயில் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ரெண்டு லாஸ்ட் 5 மார்க்ஸ் வந்து மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரும் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் படித்தாலே ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் ரொம்ப ஈஸி. அண்ட் தென் டிரான்சிஸ்டர் ஆஸ் எ ஸ்விட்ச், இந்த ரெண்டு 5 மார்க்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அண்ட் 11th சாப்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11th சாப்டரில் வந்து 5 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தான் அதில் வந்து மேபி 1 or 2 கொஷின்ஸ் தான் வரும். ஸோ அதனால் 11th ஒரு டைம் கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அதை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 minutes கூட ஆகாது. தென் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் இருக்க 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ், அப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர், aspects of Coulomb's law or electric field நல்லா படிச்சுக்கோங்க. தென் capacitance of a parallel plate capacitor எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அண்ட் தென் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் இன் சீரீஸ் ஆர் parallel, அப்புறம் செல்ஸ் இன் சீரீஸ் ஆர் parallel கண்டிப்பாக இந்த 3 மார்க் வரும். அப்படி வரலன்னா என்ன வரும்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வரும், மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. நீங்கள் ஒன்ஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் படித்தாலே மீட்டர் பிரிட்ஜ் படித்த மாதிரி தான். ஸோ எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. தென் சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா பயோட் சர்வர்ட் லா, லாரன்ஸ் ஃபோர்ஸ், கேல்வனோமீட்டர் கன்வெர்ட்டட் இன்டு அமீட்டர், அப்புறம் கேல்வனோமீட்டர் கன்வெர்ட்டட் இன்டு வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் வந்து ஆல்ரெடி மார்ச் 2020 கேட்டாச்சு. அப்புறம் ஆம்பியர்ஸ் லா, இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ளீஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நான் சொன்னதை கேட்காம நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. தென் சாப்டர் 4 வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF பை சேஞ்சிங் ஏரியா, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ இண்டக்டர், செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ லாங் சொலினாய்ட், AC current containing resistor and capacitor, லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி கொஷின். தென் பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிவ் வேவ்ஸ், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். தென் வந்து ரே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸில் டிஸ்பர்சிவ் பவர் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ்ட் பை அ ப்ரிசம். தென் வேவ் ஆப்டிக்ஸில் ப்ரூஸ்டர் லா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் மேலஸ் லா, கார்பஸ்குலார் தியரி. தென் பார்த்தீங்கன்னா 8th சாப்டரில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ், தென் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஃபோட்டோ எமிசிவ் செல், ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ், டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் அட்டாமிக் அஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், பாஸ்லேட்ஸ் ஆஃப் போர்ஸ் ஆட்டம் மாடல், பீட்டா டிகே, கேத்தோட் ரேஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ, கார்பன் டேட்டிங், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் படிக்க சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா, ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் 3 மார்க்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டி மார்கன்ஸ் தியரம் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு படிப்பீங்க, அது ரொம்ப ஈஸியான தியரம். அண்ட் என் டைப், பி டைப் செமிகண்டக்டர், ஜெனார் ஆர் அவலாங்கி பிரேக் டவுன், VI characteristics of Zener diode, input characteristic of transistor, இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் வந்து எக்ஸாமுக்கு வரும். நல்லா படிச்சுட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.